Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேஸ் சினரியோ நம்ம பார்க்க போறோம். So companies at 2013 ல செக்ஷன் 80 ல வந்து பாத்தீங்க அப்படினா நோட்டீஸ் ஆஃப் சார்जेस ஓகேங்களா. So சார்जेस வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அசெட்டை நம்ம சார்ஜ் பண்றப்போ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும் ROC கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி ROC கிட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வந்துருச்சுனா அத டீம்டு நோட்டீஸா கன்சிடர் பண்ணிடுவாங்க. So இதான் செக்ஷன் 80 ல நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா. So இது ஒரு கேஸ் சினரியோ நம்ம பார்க்கலாம். So company ஸ்மார்ட் நோட்ஸ் பிரைவேட் லிமிடெட் so இவங்க என்ன பண்றாங்கன்னா HDFC பேங்க்ல இருந்து ஒரு 5 crores வந்து லோனா வாங்குறாங்க. சோ இப்படி லோன் வாங்குறப்ப கண்டிப்பா அங்க என்ன பண்ணிருக்கணும் அசெட் வந்து சார்ஜ் பண்ணிருக்கணும் ஓகேங்களா. சோ அசெட் வந்து ஒரு 5 crores அசெட் என்ன பண்றாங்கன்னா HDFC பேங்க் நேம்ல இத செக்யூரிட்டியா சார்ஜ் பண்றாங்க ஃபார் தட் லோன் 5 crores ஓகேங்களா. சோ 5 கோடி ரூபாய் லோன் வாங்குறதுக்காண்டி இத சார்ஜ் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசெட்டை சார்ஜ் பண்றாங்க ஓகேங்களா. ஓகே ஸோ சார்ஜ் பண்ண அசெட்டை 30 நாளுக்குள்ள ROC கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சுன்னா இதை டீம்டு நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 80 ல இதை டீம்டு நோட்டீஸாக எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா பப்ளிக் கிட்ட நம்ம நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாலே அது டீம்டு நோட்டீஸ். ஸோ ஒரு பப்ளிக் வந்து நம்ம கிட்ட அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ண வராங்கன்னா கண்டிப்பாக ROC கிட்ட போய் ரெஜிஸ்டர்டு ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும், எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா. அப்படி பார்க்காம இந்த அசெட்டை வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு லாஸ் வந்துச்சுன்னா கம்பெனி எங்களுக்கும் பொறுப்பு கிடையாது, HDFC பேங்க்கும் பொறுப்பு கிடையாது ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ ஒரு நியூஸ் ராஜ்னு ஒரு பப்ளிக் வந்து என்ன பண்றாருன்னா இந்த அசெட் 5 crores டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் 5 crores அசெட்டை வாங்கிட்டாரு ஓகேங்களா. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் ஸ்மார்ட் நோட்ஸ் பிரைவேட் லிமிட்டடாக இந்த 5 crores ரீபே பண்ணலை, HDFC பேங்க்ல ரீபே பண்ணல அப்படின்னா HDFC பேங்க் வந்து இந்த அசெட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. அசெட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே HDFC பேங்க்ல இருக்குது ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இதை என்ன பண்ணிடுவாங்க சார்ஜ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ராஜ் வந்து என்ன ஆகுறாரு லாஸ் ஆகுதாரு. இந்த லாஸை ஸ்மார்ட் நோட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டையும் கிளைம் பண்ணிக்க முடியாது, HDFC கிட்டையும் கிளைம் பண்ணிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம 30 டேஸ்க்குள்ள ROC கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாலே அது டீம்டு நோட்டீஸ். ஸோ பப்ளிக் வந்து என்ன பண்ணணும், ஸோ அந்த நோட்டீஸ் அந்த ரிஜிஸ்டர்டு ஃபைல்ஸை வெரிஃபை பண்ணிட்டு தான் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணாமல் ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கம்பெனியும் பொறுப்பு கிடையாது, HDFC பேங்க்கும் பொறுப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ இதான் செக்ஷன் 80 ல வந்து ப்ராப்பராக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு புரியலை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. செக்ஷன் 80 அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் சாப்டர் வந்து ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.